உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு அவரை சின்ன வயசுல இருந்து தெரியும். ஆனா எங்களுக்கு இது ஜஸ்ட் 4வது சந்திப்பு தான். இருந்தாலுமே டாக்டர் சிவா என்னோட பேச்சதான் கேட்டார். அவருக்கு உங்களை விட என்னோட டேலண்ட் மேலதான் நம்பிக்கை இருந்துச்சு. சிவா, இந்த பொண்ணுக்கு கணேஷ் ராம் குடும்பத்துக்கு எவ்வளவு தாராள மனசுன்னு நல்லா தெரியும். நிறைய தானம் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒருவேளை இதையெல்லாம் அவ சாதகமா பயன்படுத்திக்கிட்டு டாக்டர் ஆகணும்னு முயற்சி பண்றாளா என்ன? சக்தி அடிக்கடி அவளோட திறமைய ப்ரூவ் பண்ணிருக்கா, ஆதாரப்படுத்திருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளால சொந்த காலில் 5 நிமிஷம் நிக்க கூட முடியல. ஆனா இப்ப உள்ள இன்டர்வியூல இருக்கா. இது அவ பிடிவாதம் தானே? இதுதான் சக்தி. அப்ப இந்த முறை கேட்க மாட்டாரா என்ன? நான் இப்பவே போய் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். ஆண்டி, இது ஒன்னும் டிவி உலகம் இல்ல. அதுவும் ஹீரோயின் அவ சொல்றத நிரூபிக்கிறதுக்கு. இது ரியல் வேர்ல்ட். இந்த இடத்துல தான் நீங்க எக்ஸ்போஸ் ஆக போறீங்க. நான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவேன். சக்தி பேச்ச யாரு நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா எல்லாரும் என் மேல சந்தேகப்படுவாங்க. இவளை எப்படியாவது நான் தடுத்தாகணும். ஹே சக்தி, 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 ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றத கேளு. எதுக்கு தேவையில்லாம விஷயத்த பெருசு பண்ற? அந்த மினிஸ்டர் என்னையும் என் குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு நினைச்சான். அவ மாட்டிக்கிட்ட உடனே அவ யார் மேலையாவது பழி போடதானே செய்வான். அதான் என் மேல போட்டுட்டான். அது மட்டும் கிடையாது, நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? உனக்கு தான் ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சிடுச்சு, அட்மிஷனும் கிடைச்சிடுச்சே. ரிலாக்ஸ் ஆயிரு. நீ போய் நல்லா படிச்சு ஒரு நல்ல டாக்டரா வரணும். உனக்கு எப்ப என்ன தேவைப்பட்டாலும் தாராளமா கிட்ட கேளு. அப்போ யாரால எனக்கு அட்மிஷன் கிடைச்சதோ, ஸ்காலர்ஷிப் கிடைச்சதோ, யாரால அன்னைக்கு என்னோட மானம் தப்பிச்சதோ, அவருக்கு எதிராக போய் உங்ககிட்ட லஞ்சம் வாங்குறதா? என்ன எதுக்கு நீ இவ்ளோ நெகட்டிவா பாக்குற? அதோட நான் ஒன்னும் லஞ்சம் கொடுக்கல. நீ எங்க சிவாவை வெளியே கொண்டு வந்தல்ல, அதனால நான் உனக்கு சொல்ற குட்டி தேங்க்யூ இது. ஓகேவா சக்தி? கண்ணாகினான்லாம் சொல்லாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. நீங்க உங்க சொந்தங்களுக்கு என்னெல்லாம் செய்றீங்கன்னு நான் பார்த்துட்டேன். எனக்கு உங்களோட எந்த உறவையும் கொண்டாட வேண்டாம். எனக்கு அது தேவையும் இல்லை. சிவா விஷயத்துல எதுக்கு நீ இவ்ளோ ப்ரொடெக்டிவா இருக்க? அதனால தானே இது எல்லாமே ஆரம்பிச்சது. உங்க 2 பேரோட போட்டோ பேப்பர்ல வராம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. சிவாக்கு 1000 கணக்குல எதிரிங்க இருக்காங்க. ஆனா இது தெரியாம நீ குறுக்க வந்து நிக்கிற. அவருக்கு 1000 கணக்கான எதிரிங்க இருக்கலாம். ஆனா எனக்கு டாக்டர் சிவாவோட ஒரே ஒரு எதிரியை பத்தி மட்டும் தான் தெரியும். அது நீங்க தான். ஒருவேளை பேப்பர்ல அந்த போட்டோவை போட்டது நீங்க? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.